ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலம் எடுத்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக மழை தூறி கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக மழை தூரம் இல்லை. எனக்கு வந்து கொச்சி கடைக்கு வர ஒரு அலுவல் இருந்துச்சு. அப்படியே கடன்னு வெளிக்கிட்டு வந்து அப்படியே என் அந்தோனியரப்பா பார்த்து அவருக்கு ஒரு ஹாய்களை சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஒவ்வொரு தோட்டங்கள் இருக்குந்தானே, அதில் வந்து கொடிக்கம்பம் நடவழிக்கிட்டினம். கொச்சிக்கடை எங்கட அந்தோனியார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கொடிக்கம்பம் நட்டாச்சு. அங்கே நட்டா பிறகு தான் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் இந்த மாதிரி கொடிக்கம்பம் நடுவினம். 3ஆம் தேதி காலை 6 மணி திருப்பலி முடிய பார்த்தீங்கன்னா கொடியேற்றம். அதுக்கு பிறகு இந்த ஏரியாக்களில் ஒவ்வொருத்தரும் அவையிலும் கொடியேற்றுவினம். இரவு தான் கொடியேற்றுவினம். அப்படியே அதெல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இங்கெல்லாம் ராஜாண்ட கடைக்கு வந்தாச்சு. இதுதான் ராஜாண்ட கடை, சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மண் சட்டிகள், வெத்திலைகள், பாக்குகள், அப்படி பலசரக்கு சாமான் எல்லாமே இங்கே எடுக்கலாம். இவற்றை கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அங்கால தான் இருந்துச்சு. இது இப்போ இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு அந்தோனியார் கோயிலுக்கிட்டவே வந்துட்டுது. அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய மண் சட்டிகள் இருந்துச்சு நண்பர்களே. அப்போ நான் கேட்டேன், ராஜாண்ண தாச்சி மாதிரி பெரிய மண் சட்டி இல்லையாண்டா, அதெல்லாம் வராதுன்றார். அதுக்கு பிறகு தேவையான சட்டியை வாங்கிட்டு இங்கே வந்து அதை தெரிஞ்சுறாக்களை பார்த்தாச்சு. அவர் சொன்னார், புள்ள அந்த சட்டியில் நீ பானை தொட்டு தின்ற, அதை மட்டும் போடாது அப்படின்னு சொன்னார். சரி சரின்னு அவையோட கதைச்சிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்டனாட்ட வந்தாச்சு. செல்டனா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சொன்னார், ஓடி வாங்க மீனை வாங்குங்க, அங்கே 3-4 நாளைக்கு லீவு நாள் மீன் வராதுண்டு. உண்மைக்கும் வெசாக்குக்கு இறைச்சி மீன்கள் ஒன்றுமே வராது, அதால் எல்லாரும் வாங்குன்னு சொன்னார் நண்பர்களே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி இன்னுமே வர இல்லை, கடைகள் துறக்கையில், நாளையில இருந்து தான் துறக்குமாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மீன்களை வாங்கி கொண்டு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல தேங்காய் வந்துருந்துச்சு இந்த கடையில். அதோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தேங்காய் 2-3 எடுத்துட்டு கொஞ்சம் சாமான் தான் வாங்கினேன். நான் வந்து பேலியக்கூட மார்க்கெட்டில் மரக்கறிகள் வாங்கி பழகி, அதால் இங்கே வந்து இப்போதைக்கு தேவையானதுகளை மட்டும் அண்டண்டு கொஞ்சமாக வாங்கிட்டு பக்கத்துலேயே இறைச்சி கடைக்கு வந்தாச்சு. இந்த தம்பிட்டு தான் நான் இறைச்சி ஆர்டர் பண்ணி வாங்குறேன். நான் கால் பண்ணி சொன்னாலே நல்ல இறைச்சியாக நல்ல கணக்காக எனக்கு போட்டு தருவேன். நான் சொல்லுவேன், தம்பி ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் எனக்கு போடக்கூடாது, உடனே வெட்டி தரணும், ஓவக்கான்னு சொல்லி அப்படி தருவார் நண்பர்களே. அதோட அவைட்டையும் இறைச்சி வெட்ட சொல்லியிருந்தேன், நான் அப்படியே வெட்டி வச்சிருந்தாரு. அதையும் வேண்டி கொண்டு வீட்டை வந்து முதல் நாள் வந்து குண்டு தோசை சுட்டிருந்தேன் நண்பர்களே. அது வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. கடன்னு பருப்பு கறியும் இருந்துச்சா, அதில் போட்டு நல்லா குழச்சோறு அடிச்சு அப்புறம் தான் நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு பிளான் வந்துச்சு நண்பர்களே. மகன் நானும் அப்படியே இருந்து நல்ல வடிவாக குழச்சி சாப்பிட்டாச்சு. இந்த தோசையோட சாம்பாரை குழச்சி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தான், அது சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நண்பர்களே போயிட்டாண்டே நாள் எனக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.